மாலையும் நகையும் கேட்கவில்லை, அவள் மதிப்பு கேட்கிறாள். பொன்னும் பொருளும் விரும்பவில்லை, அவள் கல்வி கேட்கிறாள். ஆடம்பரத்திற்கு ஆசைப்படவில்லை, அவள் நம்பிக்கை கேட்கிறாள். இதை மட்டும் கொடுத்து பாருங்களேன், ஆண்களையும் அவளே சேர்த்து பாதுகாப்பாள் பெண். சர்வதேச மகளிர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நானும் எங்களுடைய அக்னிச்சிறர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம், பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க எது மகிழ்ச்சி அப்படின்னு நாம இதை கேள்வி வச்சா நீங்க எதை சொல்லுவீங்க? நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, ஏன் நான் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கோம். அதனால எங்களை பொறுத்தளவுல எது மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா, எங்க அக்னிச்சிறர்களை பொறுத்தும் சரி, என்னைய பொறுத்தும் சரி, என்னன்னு கேட்டா, பிறருக்காக வாழும் நெஞ்சம் தனக்காக வாழும் எனக்கு அந்த நெஞ்சத்தை இறைவன் தந்தாரே. இந்த மாதிரி நாங்க மட்டும் மகிழ்ச்சி அடையாத எங்களோட கொள்கையை வச்சிருக்கோம். எங்களை சுத்தி இருக்கிறவங்க, இந்த சமுதாயம் எல்லாரையும் மகிழ்விச்சு அதுல மகிழ்ச்சி அடைவது தான் எங்களோட முக்கியமான கொள்கை. அப்படி எங்களோட முதல் கொள்கை மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது. இதுதான் let's talk about periods. மாதவிடாய் மற்றும் தீண்டல், let's normalize that அப்படின்னு சொல்லி நடத்த ஆரம்பிச்சோம். கல்லூரிகளில் கொண்டு போய் நடத்தணும், let's talk about periods அப்படின்னு சொல்லி. அதோட இம்பாக்டா என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப டெவலப் ஆகி இப்போ ரீசெண்டா விடாய் காலங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விருப்ப உள்ளதுங்க அப்படின்னு சொல்லி கருத்தரங்குகள் நடத்தினாங்க. அதோட இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னா, முந்தானத்துக்கு நேற்று எல்என்டி நிறுவனம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறது, தெரியுமா? அந்த எல்என்டி நிறுவனம் நாங்கள் எங்களோட இம்பாக்டா நினைக்கிறோம், பெருமையாகவும் நினைக்கிறோம். பணிபுரியும் பெண்களுக்கு எல்என்டி நிறுவனத்துல விடாய் காலத்துல விருப்பு வழங்கியிருக்காங்க. அதை அக்னிச்சிறர்களை டேக் பண்ணி நிறைய போஸ்டும் போட்டுட்டே இருக்காங்க நேரில் இருந்து. அது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நான் அதாவது எப்படி இருக்குன்னா, நான் அடிச்ச பண்ணி யாருக்கு கேட்டுச்சோ கேட்டுச்சா கடவுளுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே நிறுவனத்தை கேட்டுச்சு. நம்மளோட அரசுக்கும் இது கேட்கும் அப்படின்னு முழுமையா நாங்கள் நம்புறோம். இங்க மேடையில இந்த கருத்தை எடுத்து மேடையில் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய வருங்காலத்துக்கிட்ட மீண்டும் ஒரு முறை இதை பணிவன்புடன் அக்னிச்சிறர்கள் சார்பாகவும் எந்திரை சார்பாகவும் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அடுத்து அக்னிச்சிறர்களோட லிஸ்ட்டை பட்டியல் போட்டோம் அப்படின்னா நீங்க தூக்கிடுவீங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா சொல்றேன், ஒரே ஒரு இயக்கம் ஆரம்பத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கொடுக்க யாருமே இல்லை. எங்களோட பவுண்டர் ஆரம்பிச்சாரு, பவுண்டர் வருவாரு, அவர் உங்களுக்கு சஸ்பென்ஸ். ஒரே ஒரு இயக்கம், 2 முக்கிய கொள்கைகளில் ஆரம்பிக்கப்பட்டு ஒன்றல்ல இரண்டல்ல 3 மாநிலங்களில், தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா என்ற 3 மாநிலங்களில் உள்ளடக்கி 7 ஆண்டுகளாய் 160 குழுக்களாக 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு நான் சொன்ன மகிழ்வித்து மகிழ், மாதவிடாய் மற்றும் தீண்டல்ல கல்விக்கு கை கொடுப்போம். கல்விக்கு கை கொடுப்போம் பற்றி என்ன சொல்றது? கல்வி அழகே அழகு நாளடியா சொல்லுவாங்க. அதாவது என் காலேஜ்லயே என் கூட படிக்கிற சஃபராக பொண்ணுங்களுக்கு என்னோட அக்னிச்சிறர்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வெளியே தெரியாது. நான் இன்னைக்கு தான் எங்கள் ஸ்டேஜே ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்னைக்கு சொல்றேன், இருக்காங்களா என்னன்னு தெரியல. நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது எங்க காலேஜ் பக்கத்தில் சென்னையில் ஈழர் காலனி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, ரூரல் பீப்புள்ஸ். அவங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃபே ரொம்ப கஷ்டம் தான். அவங்களுக்கு போய் இந்த கல்விக்கு கை கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் அவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்த ஸ்கீம் கூட நான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து ஒழுங்கா ஸ்கூல் போக மாட்டாங்க. அந்த பசங்களை படிச்சு உட்கார வச்சு கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டியூஷன் எடுத்து, இன்னும் ஏன் அந்த பசங்க தமிழ் பேசுறதே, தமிழை வழியாக பேசுறதே பெரிய விஷயம், அவங்களுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து இப்படி கல்விக்கு கை கொடுப்போம்னு எக்கச்சக்கமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அக்னிச்சிறர்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஸ்டூடெண்ட் இருக்கு. அக்னிச்சிறர்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஹப் இருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் அந்த ஸ்டூடெண்ட் ஹப்ல ரெஜிஸ்டர் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்மளுக்கு பல பேர் சட்ட அறியாமைகள் நிறைய பேர் இருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சாலும் தலைமுறையாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்குமே அக்னிச்சிறர்கள் வெளியிருக்கு. எப்படி அப்படின்னா லீகல் எய்ட் அண்ட் செயல். அதாவது லீகல் எய்ட்னா சட்ட உதவி கொடுத்துட்டு விட்டுறது, அதை செயலின் காரணம் சொல்லிதான் லீகல் எய்ட் அண்ட் செயல்
ஒரு நாள் மட்டும் உங்களை கொண்டாட போயிடாங்க அப்படின்னா எனக்கு தோணவே தோணல. ஏன்னா நான் வந்ததுலேருந்து அதான் பேசிட்டு இருக்கோம். இங்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஆனால் எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நாங்கள் எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் போனாலும் அன்றைக்கி எங்களுக்கு மூமெண்ட்ஸ் செய்யணும். ஏன்னா எங்களோட முக்கியமான கொள்கையே எல்லாரும் ஒன்று, அனைவரும் சமம், மிக பிறப்பான அனைவரும் சமம். முக்கியமான விஷயம் உமன் எம்பவர்மெண்ட், உமன் எஜுகேஷன், இது மட்டும்தான். ஸோ நான் சொல்ல வேண்டிய என்னன்னா, உங்களை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ நடக்கிறதுக்கு ரிலேட்டடாக ஒரே ஒரு 3 வரைக்கும் சொல்லி முடிச்சிடுறேன். நெகட்டிவாக எல்லாம் மன்னிக்கணும், ஆனால் அதுதான் உண்மை. சாக்கடைக்குள் சீரழிந்து சிதைந்து கிடக்கிறதா சிறுமியின் சடலம். அதனால் என்ன, மூக்கை மூடிக்கொண்டு சொல்லிக் கொள்வோம் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி.